மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 10-11 தமிழ் பாடத்தை பிரதான பாடமாக கொண்டிருக்கின்ற மாணவர்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு புது பாடம் ஒன்று பார்க்க போகின்றோம். தத்தை விடு தூது. என்ன பார்க்க போகின்றோம்? தத்தை விடு தூது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு வகையான தூது இலக்கியம். அப்போ தமிழ் மொழியில் எழுந்த இலக்கிய வடிவங்களுக்குள் இந்த தூது இலக்கியமும் ஒன்று. தூது இலக்கியமும் ஒன்று. அதாவது தலைவன் தன்னுடைய தலைவியை நோக்கி ஏதேனும் ஒரு பொருளை தூதாக அனுப்புவது, தூதாக அந்த அனுப்பி விடுவதுதான் தூது. இப்போ அந்த வகையில் இங்கு தலைவன் தத்தையை தூதாக அனுப்புகின்றான். என்னத்தை தூதாக அனுப்புகின்றான்? தத்தை. தத்தை என்றால் என்ன? என்னத்தை அனுப்புகின்றான்? தத்தை என்ன? தத்தை என்றால் கிளி. கிளியை தூதாக அனுப்புகின்றான் தன் தலைவியிடம். கிளியை தூதுவாக செல்லும்படி அனுப்புகிறான். தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய காதல் உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி இதை அனுப்புகின்றான் இங்கே. சரி, அப்போ அந்த வகையில் இந்த தத்தை விட தூதை எழுதியவர் யார் என்று பார்த்தோம்னா தீனத்தன சரவணமுத்து பிள்ளை. யார் இந்த சரவணமுத்து பிள்ளை என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இவர் திருவண்ணாமலையிலே தம்பிமுத்து என்பவருக்கு புதல்வராக பிறந்தவர். தீனத்தன கனகசுந்தரம் பிள்ளையினுடைய இளைய சகோதரர். இளமையிலே இவ்வுலக வாழ்வை நீத்தார். என்ன இவர் அரிய செயல்கள் செய்யுள் தத்தை விடு தூது. இது மிக சுவையுடைய ஒரு பிரபந்தமாகும். பாரதியாரின் பெண் விடுதலை சார்ந்த சிந்தனைக்கு இவரது கருத்துக்கள் முன்னோடியாக இருந்ததாக ஆய்வாளர்கள் கூறுவார்கள். சரி, இப்போ தத்தை விடு தூது எழுதியவர் சரியா? இப்போ எழுதியவர் தீனத்தன சரவணமுத்து பிள்ளை. திருவண்ணாமலை மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டவர். 1863ஆம் ஆண்டு பிறந்த இவர் 1922ஆம் ஆண்டு இறைபதம் அடைந்தார். கிட்டத்தட்ட 59 வருடங்கள் எங்களுடன் வாழ்ந்த ஒருவர் தான் இந்த தீனத்தன சரவணமுத்து பிள்ளை. இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டது. ஈழத்தினுடைய மிக முக்கியமான எழுத்தாளராக இருந்த போதும் இவர் தன்னுடைய காலத்தை சென்னையிலே தான் கழித்திருந்தவர். என்றால் இவருடைய தமையன் தீனத்தன கனகசுந்தரம் பிள்ளை சென்னையில் வசித்து வந்த காரணத்தினால் இவரும் அங்கே தான் வாழ்ந்து வந்திருந்த அந்த நேரத்தில் இவரால் எழுதப்பட்ட ஒரு காவியம் தான் தத்தை விடு தூது. அது மட்டும் இல்லாமல் முதலாவது தமிழ் இலக்கியத்தில் எழுந்த முதலாவது வரலாற்று புதினமான மோகனாங்கி என்ற நாவலை எழுதியவர் இவர் தான். முதலாக எழுதப்பட்ட மோகனாங்கி என்ற அந்த நாவல் இவரால் எழுதப்பட்ட முதலாவது வரலாற்று புதினம் சரியா என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அது இவரால் தான் எழுதப்பட்டது. இப்போ அப்படிப்பட்ட தத்தை விடு தூது எழுதியிருக்கின்ற இந்த தத்தை விடு தூதின் ஊடாக வர்ணி சென்றால் பல பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார். என்ன கருத்துக்களை? பெண் விடுதலை சார்ந்த கருத்துக்களை இவர் இங்கே முன்னிலைப்படுத்தியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது தத்தை விடு தூது. அதாவது அதிலும் குறிப்பாக பெண்களினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர்களுடைய விருப்பத்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் இவர் இங்கே சொல்லியிருக்கின்றார். தத்தை விடு தூது என்பதற்காக பெண் விடுதலை தொடர்பாகவும் பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்படுகின்ற துன்பத்தின் காரணமாக பெற்றோர்கள் எவ்வகையான துன்பங்களை சந்தித்து கொள்வார்கள், இல்லாட்டி எவ்வகையான சமூகத்தினுடைய எவ்வகையான மதிப்பெற்ற நிலைக்கு இவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்பதையும் இதில் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றது நாங்கள் இங்கே காணலாம். தத்தை விடு தூது என்ற இந்த பாடலில் இந்த பிரபந்தத்தின் ஊடாக என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த வகையில் முதலாக இவரால் எழுதப்பட்டிருந்த தூது இலக்கியமான தத்தை விடு தூது தான் பிற்காலத்தில் பெண் விடுதலை சிந்தனைக்கு முன்னோடிகளாக இருந்த பாரதியார் போன்றவர்களுடைய கருத்துக்களுக்கு இது ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கின்றது என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து. இந்த பாரதியார் 1800ஆம் ஆண்டுக்கு பிறகு அவதரித்த ஒருவர். அப்போ அதனால் இவருடைய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்கள் பாரதியாருடைய கருத்துக்களுக்கு செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது.
சரியா? அப்போ அதான் தத்தைவிடு தூது. பின்ன தத்தைவிடு தூதிலிருந்தான் சில பாடல்களை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அப்போ முதலாவது என்ன செய்தால் இந்த இந்த தத்தையை அவர் தூது அனுப்புகின்றார் தன்னுடைய தலைவியிடம். தலைவன் தன்னுடைய தலைவியிடம் தூது அனுப்புகின்றார். அப்படி தூது அனுப்புகின்ற போது அந்த தத்தை என்று சொல்லப்பட்ட இந்த கிளி வாழும் சூழலையும் அழகாக அவர் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள். தேன் ஓங்கு பூம் பொதும்பர் செறிந்த பசுந்தலை பரப்பி வானோங்கு தேமாவில் வாழும் இளம் பைங்கிளியே மானுங்கு மைவிழி என் வஞ்சி இடை பைந்தொடி பால் நானீங்கு புகழுமொழி நற்கிளியே கூறாயே நங்கையவள் பாச்சென்று நலம் பெற நீ கூறாயே என்கின்றார். சரியா? அப்போ அங்கே தேனோங்கு பூம் பொதும்பர் செறிந்து பூம்பொதும்பர் செறிந்து பசுந்தலை பரப்பி வானோங்கு தேமாவில் வாழும் இளம் பைங்கிளியே மானுங்கு மைவிழி என் வஞ்சி இடை பைந்தொடி பால் நான் இங்கு புகழுமொழி நற்கிளியே கூறாயே நங்கையவள் பாற்சென்று நலம் பெற நீ கூறாயே. சரியா? இதான் இந்த பாடல். அப்போ இந்த பாடல் நீங்கள் சந்திப்பு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தேன் ஓங்கு பூம் பொதும்பர் செறிந்து பசும் தலை பரப்பி வான் ஓங்கு தே மாவில் வாழும் இளம் பசுங்கிளியே பைங்கிளியே மான் எங்கும் மை விழி என் வஞ்சி இடை பைன் தொடிப்பால் பசும் பைம் தொடிப்பால் நான் இங்கு புகழும் மொழி நற்கிளியே கூறாயே நங்கை அவள் பால் சென்று நங்கை அவள் பால் சென்று நலம் பெற நீ கூறாயே என்று சொல்லுகின்றார். பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேனோங்கு தேனோங்கு பூம்பொதும்பர் தேன் பொங்கும் பொதும்பர் என்று சொன்னால் சோலை. ஞாபகம் பொதும்பர் என்ற என்னது? சோலை. ஞாபகம் பொதும்பர் என்றால் சோலை. தேனோங்கு பூம்பொதும்பர். அப்போ தேன் பொங்கி வழிகின்ற இல்லை தேன் பொங்கி சிந்துகின்ற பூம்பொதும்பர் பூஞ்சோலைகளின் பூம்பொதும்பர் செறிந்த பசுந்தலை பரப்பி பூஞ்சோலைக்குள்ளே செறிந்த நிறைந்த பசுந்தலை என்ற நல்ல கிளைகளை பரப்பி தலை பரப்பி பசுந்தலை தலை என்றால் கிளைகள் இலைதலைகள் இலைகிளைகளை எல்லாம் பரப்பி செறிந்த பசுந்த இலைகளை எல்லாம் பரப்பி வானோங்கும் வானளாவு உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற பசுமையான இலைகளை பரப்பி வானளவு உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற தொடுமளவுக்கு வளர்ந்துள்ள தேமா தே என்று சொன்னால் இனிமை என்று பொருள்படும். தே என்று சொன்னால் என்னது? இனிமை என்று சொல்லுவோம். சரியா? என்னது? இனிமை என்று சொல்லுவோம். சரியா? தேமா தேன் போன்ற இனிமையான தேன் போன்ற இனிமையான அதை கூட சொல்ல தேமான்ற தேன் போன்ற இனிமையான தேமாவில் மாண்ட மாமரத்தில் இந்த வானளவு உயர்ந்திருக்கின்ற தேன் போன்ற சுவையுடைய கனிகள் கிடைக்கின்ற அந்த மாமரத்தில் வாழுகின்ற இளம் பைங்கிளியே இளமையான பச்சை கிளியே இளமையான பச்சை கிளியே மானெங்கும் மைவிழியன் வஞ்சியிடை மான் மானை போன்ற மானை ஏங்குகின்ற அளவிற்கு மை தீட்டப்பட்ட விழியை உடையவளான விழியை உடையவளான வஞ்சி இடை வஞ்சி என்று சொன்ன வஞ்சி கொடி போன்ற மென்மையான இடையை உடையவளும் பைன் தொடிப்பால் பைன் என்ற பசுமையான தொடி என்றால் வளையல். தொடி என்றால் என்னது? வளையலா? ஞாபகங்கள் வளையல்கள் வளையல்களை அணிந்தவளான நங்கை அவள் பால் சென்று என்னுடைய தலைவி அவள் பால் சென்று நான் இங்கே புகழும் மொழியை
என்ன போலும் நான் இங்கு உனக்கு சொல்லுகின்ற அந்த மொழியை அவள் நலம் பெற அவளுடைய நலம் பெற வென்று என்ன நற்கிளிய நன்மை பொருந்திய கிளியை நீ என்ன எடுத்து சொல்லாயோ என்கின்றார். அப்ப வளையல்களை அணிந்த என்ன என் தலைவியின் பால் நான் இங்கே புகழும் சொல்லுகின்ற மொழியினை கருத்துக்களை என்ன சிந்தனைகளை நற்கிளியே நன்மை பொருந்திய கிளியே கூறாயோ நீ அவளுடன் சென்று கூறாயோ. நங்கை அவள் பால் சென்று நங்கை அவள் என்னுடைய என்ன அந்த நங்கை அவளுடைய என்னுடைய எங்கள் அந்த மங்கையிடம் தலைவியிடம் பால் சென்று அவளிடத்தே சென்று நலம் பெற நீ கூறாய அவள் நலமாக வாழ நீ இதை கூறாயோ என்கின்ற நீ இதை கூறுவாயாக கேட்கின்றார். அப்போ இதான் அந்த முதலாவது பாடலில் சொல்லப்படுகின்ற விஷயம். பார்த்தீங்கன்னா என்னதான் கிளி வாழுகின்ற சூழலை மிக அழகாக எடுத்து காட்டுவதுடன் தன்னுடைய தலைவியம் அவர் இங்கே அழகாக வர்ணித்திருக்கின்றார். அப்படி கிளி வாழுகின்ற சூழல் அப்போ என்ன சூழலாமாம் தேன் பொங்கின தேன் சிந்துகின்ற பூக்கள் நிறைந்த என்ன சோலையின் நடுவிலே என்ன செறிந்த நெருக்கமான கிளைகளை எல்லாம் பரப்பிக்கொண்டு வானலாக உயர்ந்திருக்கின்ற தேன் போன்ற சுவையுடைய மாங்கனிகளை உடைய தருகின்ற மாமரம் இதான் கிளி வாழும் சூழல். இந்த மாமரத்தில் வாழுகின்ற இளம் பச்சைக்கிளி அந்த பச்சைக்கிளி என்ன இளமையான அந்த பச்சைக்கிளி வாழுகின்ற சூழல் எப்படி மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்ற பாருங்கள். என்ன எப்படி அந்த சூழல் காணப்படுகின்றதாம் தேன் சிந்துகின்ற பூக்கள் நிறைந்த சோலையின் நடுவே நெருக்கமாக என்ன கிளை என்ன பச்சை என்ன பசுமையாக நெருக்கமாக பசுமையான கிளைகளை பரப்பி வானலாக ஓங்கி வளர்ந்திருக்கின்ற தேன் போன்ற சுவையுடைய மாங்கனிகளை தருகின்ற மாமரமே அந்த பச்சை கிளி வாழுகின்ற சூழல். அப்போ இது முதலாவது பாடலில் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளே இல்லைன்னா கேள்விகளாக சொல்லக்கூடிய விஷயத்தினுண்டு கிளி வாழும் சூழல் எப்படி இருக்கின்ற அப்போ தான் இந்த சூழலை எடுத்துக்கிறார். மற்ற கிளியை அவர் எப்படியெல்லாம் வர்ணிக்கின்றார் எப்படியெல்லாம் என்றார் இளம் கிளி என்று சொல்லுகிறார். இளம் பச்சை கிளி இளமையான பச்சை வண்ண கிளி. மற்றது நற்கிளி என்கின்றார் என்ன நன்மை செய்கின்ற கிளி இல்லாட்டி நன்மை பொருந்திய கிளி என்று சொல்லுகின்றார். நன்மை பொருந்திய கிளி என்று கிளியை மிக அழகாக எடுத்து சொல்ல அழகான நட்போன்ற கிளியே என்று கூட சொல்லலாம். நற்கிளியே என்று சொல்லுகின்ற அளவு காணணும். சரியா? அடுத்த சொல்லுகின்ற செய்தி என்ன என்றால் என்னுடைய நங்கை அவள் நலம் பெற வேண்டும். அதுக்கு நான் இங்கே சொல்லுகின்ற செய்தியை கொண்டு நீ சொல்லும்படி கிளியில வேண்டுகின்றார். என்ன வேண்டுகின்றாராமா நான் என்னுடைய தலைவியலுடைய மங்கையலுடைய நங்கை நலம் பெறுவதற்காக நான் சொல்லுகின்ற சில செய்திகளை நீ கொண்டே அவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். சரியா? இதான் கிளியிடம் அவர் வேண்டுவது. அடுத்தது தன்னுடைய தலைவியை அவர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கிறார் என்று பாருங்கள். மான் ஏங்கும் மை விழியன் வஞ்சியிடை பயன்தொடியா. என்னது மானே ஏங்குகின்ற அளவிற்கு என்ன மானே ஏங்குகின்ற அளவிற்கு மைதீட்டப்பட்ட அழகிய கண்களை உடையவள். என்ன மானே ஏங்குகின்ற அளவிற்கு மைதீட்டப்பட்ட அழகிய கண்களை உடையவள். பெண்கள் கண்களை பொதுவாக மான்ற கண்களுக்கு ஒப்பிடுவார்கள். ஆனால் அந்த மானே ஏக்கம் அடைகின்ற அளவுக்கு அழகான கண்கள். அதே போல வஞ்சியிடை பயன்தொடியா வஞ்சி கொடி போன்ற இடையினை உடைய வஞ்சி கொடி போன்ற மென்மையான இடையினை உடையவள் பயன்தொடி பாய். அதே நேரத்தில் தேர்ந்தெடுத்த பசுமையான வளையல்களை அணிந்தவள். என்ன வளையல்களை அணிந்தவள் என்பது மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். தன் தலைவியாக வர்ணிக்கின்றார். மிக அழகாக தலைவியுடைய அழகை வர்ணிக்கின்றார். எப்படியான தலைவி என்று மானே ஏங்குகின்ற அளவிற்கான என்ன அந்த கண்டு ஏங்குகின்ற அளவான அவ்வளவு அழகான விழிகளை உடையவளும் வஞ்சி கொடி போன்ற மென்மையான இடையினை உடையவளும் என்ன பசுமையான வளையல்களை அணிந்தவளும் கைகளில் பசுமையான வளையல்களை அணிந்தவள் என்று சொல்லி தன் தலைவி அவர் சிறப்பிக்கின்றதை நாங்கள் இங்கே காணலாம். அப்போ இதான் இதில் வரக்கூடிய கேள்வி. இந்த பாடலை மையமாக வச்சு வரக்கூடிய கேள்வி உண்டு. கிளிவாழும் சூழல்
அடுத்தது அவர் கிளியை வர்ணிக்கின்ற கிளியை அவர் எவ்வாறெல்லாம் விழிக்கின்றால் அவரெல்லாம் வர்ணிக்கிறார் என்று கேட்கப்படலாம். அடுத்தது என்ன, அவர் கிளியிடம் கேட்டுக்கொண்ட விடயம் என்ன, அடுத்தது தன்னுடைய தலைவியை வர்ணிக்கின்ற விதம். அப்போ அது சில இதில் வரக்கூடிய அரும்பதங்களாக நீங்கள் பார்க்கலாம். பொதும்பர், சோலை, தேமா என்றால் தேன் போன்ற இனிமையான மாம்பழம், வாழும் இளம் என்ற இளமையான, பயம் என்ற பசுமையான, பைந்தொடி என்ற பசுமையான, தொடி என்றால் வளையல், வஞ்சி என்ற வஞ்சி கொடி, புகழும் என்று சொன்னால் கூறும், நற்கிளி என்றால் நன்மை பொருந்திய கிளி, நங்கை என்றால் மங்கை அல்ல பெண் என்ன. அடுத்தது இதில் வரக்கூடிய தலை என்று சொன்னால் இலைகுலைகள். சரியா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். இலைகுலை தான் இதில் வரக்கூடிய கேள்வி என்ன, அரும்பத விளக்கங்களாக வரக்கூடிய சில சொற்கள், உங்களுக்கு தெரியக்கூடிய சொற்களை பார்த்துக்கொள்ளுங்கள். சரி, இப்போ அடுத்த பாட்டை நாங்கள் பார்ப்போம். சரியா, செங்கமல வாழ்வழியாற் சேர்க்க கருதும் அவன் மங்கை தனக்கேற்ற மணவாளனோ புகழாய், நங்கை நிலைக்கேற்ப நடக்கவல்லனோ புவியில், கொங்குமலர் மாலைய குரங்கு கழிப்பாரோ, கோதையிடம் இம்மாற்றம் கூறுதியால் பைங்கிளியே. சரியா, அப்ப பாருங்கள், செங்கமல வாழ்வழியாற் சேர்க்க கருதுமவன் மங்கை தனக்கேற்ற மணவாளனோ புகழாய், நங்கை நிலைக்கேற்ப நடக்க வல்லவனோ புவியில், கொங்குமலர் மாலைய குரங்கு கழிப்பாரோ, கோதையிடம் இம்மாற்றம் கூறுதியால் பைங்கிளியே. செங்கமல வாழ் விழியால் சேர்க்க கருதும் அவன் மங்கை தனக்கு ஏற்ற மணவாளனோ புகழாய், நங்கை நிலைக்கேற்ப நடக்க வலனோ புவியில், கொங்கு மலர் மாலையை குரங்கிற்கு அளிப்பாரோ, கோதையிடம் இம்மாற்றம் கூறுதியால் பைங்கிளியே. செங்கமலம், செங்கமலம் என்றால் செம் என்றால் சிவந்த, சிவந்த கமலம் என்றால் தாமரை, தாமரை சிவந்த தாமரை போல் ஒளி வீசுகின்ற, ஒளி பொருந்திட விழி, வாழ்விழி, வாழ் போன்ற கூர்மையான விழி என்ன விழியை உடையவளை, சேர்க்க கருதுமிவன், அவருடன் சேர கருதுமிவன், கருதுகின்ற இவன், மங்கை கேற்ற, அந்த மங்கையான உனக்கு ஏற்ற, ஏற்ற உனக்கு ஏற்ற மணவாளன், மணமகன், நானோ நானே என்று புகழ்வாய் என்று சொல்வாய். ஏனென்றால் நங்கை நிலைக்கேற்ப, நங்கையான உன்னுடைய நிலையறிந்து அதற்கு ஏற்ப நடக்க வல்லனோ என்ன, அதற்கேற்க நடக்கின்ற வல்லமை உடையவன் நான் என்ன, அப்படியானவன் தான் நான். ஆனால் அதே போல் இந்த புவியில், இந்த பூமியில் கொங்கு மலர் மாலையை குரங்கு கழிப்பன, யாராவது கொங்கு மலர்களால் ஆன மாலையை கட்டு என்ன, அதை கட்டி போட்டு அதை குரங்கினுடைய கழுத்திற்கு அணிவிப்பார்களோ என்ன, அணிந்து சந்தோஷப்படுவார். யாராவது என்ன கொங்கு மலர் மாலை அணிந்து மாலையை தொடுத்து அதை யாராவது குரங்குட கழுத்தில் மாட்டி போட்டு அந்த குரங்குட கழுத்தை அணிவித்து போட்டு சந்தோஷம் அடைவார்களோ, கழிப்பாரோ, குரங்கு கழிப்பாரோ என்ன, அதை அழித்து மகிழ்வாரோ, கோதையிடம், கோதை என்றால் பெண், அப்படிப்பட்ட இந்த என்ன அந்த மகிழ்வாரோ, இந்த மாற்றத்தை, இந்த கோதையிடம் என்னுடைய தலைவியிடம் இம்மாற்றத்தை பற்றி கூறுதுவாய் பைங்கிளியே, பச்சை கிளியே என்கின்ற. அப்போ என்னதான், செம்கமல வாழ்வழியா, செம் என்ற சிவந்த, சிவந்த தாமரை மலர் போல் என ஒளி பொருந்திட அடைய விழிகளை உடையவளிடம் சேர்க்க, விழிகளை உடையவளான அவளை சேர்க்க, அவளுடன் இணைந்து வாழ கருதும் இவன் என்ன, கருதுகின்ற இவன் என்ன, கருதுகின்ற இவன் எப்படி ஏன் கருதுகின்றனா, மங்கை தனக்கேற்ற மணவாளன் என்ன, மங்கை என உனக்கு ஏற்ற மணவாளன் நான் தான் என்று சொல்வாய் என்று புகழாய், புகழாய் என்று சொல்வாய். ஏனென்றால் நங்கை நிலைக்கு, நங்கையான உன்னுடைய நிலையை அறிந்து அதற்கேற்க நடக்க வல்ல இந்த புவியில் நான் அல்லோ, ஆகவே என்ன நான் அல்லவோ. யாராவது கொங்கு மலர் மாலையை அணிந்து என்ன, மாலையை கொண்டு குரங்கினுடைய கழுத்தில் அணிந்து சந்தோஷப்படுவார்களோ என்ன, கோதையிடம்
இம்மாற்றம் பற்றி எடுத்து சொல்வாய் பச்சை கிளியே. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, தன்னுடைய தலைவி அவருக்கு என்ன செங்கமல வாழ்வழியால் என்று வர்ணிக்கின்றார். அதே நேரத்தில் என்ன, இந்த பெண்ணை பெற்ற பெற்றோரையும் இதில் சாடுகின்றார். எப்படி சாடுகின்றார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கொங்கு மலர் மாலையை யாராவது குரங்குக்கு அளிப்பாரோ என்று சொன்னால் என்னென்னு சொன்னால், அதாவது அழகான பூ மாலை அதை யாராவது குரங்குல கடத்தல் செய்யும், குரங்கு அதை நாசப்படுத்தி போயிடும். அதே மாதிரி தான் என்னது, சகல நலன்களும் பொருந்திய தலைவியை என பெண்ணை அவளுக்கு பொருத்தமான ஒருவனிடம் என்ன திருமணம் செய்து கொடுத்தால் அவளுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இங்கே எடுத்துக்காட்டார். அந்த கொங்கு மலர் மாலையை என்ன பொருத்தமற்றதுக்கு சின்ன பின்னாவை அப்படியே வீணாக போய்விடும், நாசமாக போய்விடும். அது மாதிரி தான் எப்படி என்பதை இந்த உவமையனூடாக அவர் எடுத்து காட்டுகின்றார். இந்த கொங்கு மலர் மாலையை குரங்கு கழிப்பாரோ. அப்போ இதில் உவமானம் வந்து கொங்கு மலர் மாலை குரங்கு கழித்தால், உவமையம் பொருத்தமற்ற ஆடவருக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் என்ன, அதாவது பொதுத்தன்மை என்னது அப்படியே என்ன வீணாக போய்விடும் என்ன என்பது அதனுடைய பொதுத்தன்மையாக இருக்கின்றது. சரிதானே பிள்ளைகளை பாருங்கள். இப்போ இந்த பாடல் ஊடாக அவர் எடுத்து காட்டுகின்ற விடயம், இரண்டாவது பாடல் ஊடாக அவர் இங்கே எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கின்றது. என்னது, தன்னுடைய எண்ணங்களை இப்போ அவருக்கு சொல்லுகின்ற, இதுதான் தன்னுடைய எண்ணம். அப்போ முதலாவது மாற்றம் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால் என்ன, உன்னை திருமணம் செய்வதற்கு பொருத்தமான ஆடவன் நான் தான் என்றால், ஏனென்று சொன்னால் மங்கைக்கேற்றவனும் அது மட்டும் உன்னுடைய நிலையறிந்து நடக்க வல்லவனும் நான் தான். அது மட்டும் இல்லாமல் நீ சகல நலங்களும் பொருந்திய ஒருத்தி, அதே போல் சகல நலங்களும் பொருந்தியவன் நான். அதனால் என்ன, ஆகவே உனக்கேற்றவன் நான் தான். அப்படி இல்லை பொருத்தமற்ற என்னை தவிர வேறு ஒருத்தனுக்கு உணவு கொடுத்தாது இதை போன்றதுனால் இந்த கொங்கு மலர் மாலையை குரங்கின் கைக்கு அளித்ததை போன்றதுக்காகத்தான் ஆகும் என்பதைத்தான் அவர் இதனூடாக எடுத்து காட்டுகின்றார். என்ன, ஆகவே தலைவன் பெற்றோருக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார், உங்களுடைய பெண்ணை பொருத்தமான ஒரு ஆடவனிடம் என்ன, அவளுக்கு பொருத்தமான ஒரு ஆடவனிடம் என்ன சேர்த்து வையுங்கள் என்று தான் இந்த செய்தியை சொல்லுவதாக அமைந்திருக்கின்றது. அப்போ இந்த மாற்றத்தை பற்றி, இப்படியான மாற்றத்தை பற்றி நீ அங்கே எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்ல. ஆகவே என்னதான் இதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஒரு பெண் விடுதலை சார்ந்த ஒரு கருத்துக்களை அவரங்க முன்வைத்திருக்கின்றார்கள். என்னது, பெண்ணுக்கு திருமணம் செய்யும்போது பொருத்தமானவர்கள் அவளுடைய நலன்களைக்கு பொருத்தமற்ற அவள் நல்ல நிலை அறிந்து நடக்க வல்ல ஒருவனை தேர்ந்தெடுத்து கொடுங்கள் என்ற சமூகத்துக்கு தான் பெண் விடுதலை சார்ந்த ஒரு கருத்தை அவருக்கு சொல்லியிருக்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே. அப்போ இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய அரும்பதங்கள் சொன்னால் செங்கமலம் என்றால் சிவந்த தாமரை, சரியா, மங்கை என்று சொன்னால் பெண், மணவாளன் என்று சொன்னால் மணமகன், அடுத்தது கோதை என்றாலும் பெண் தான், கருதும் செயற்கை கரும்பு சொன்னால் இணைக்க கருதும் அவன் எண்ணுகின்ற அவன் என்று சொல்லப்படுகின்றது. சரிதானே. கொங்கு மலர் ஒரு வகையான மலர், கொங்கு மலர். சரிதானே. அப்போ இதான் இதில் வரக்கூடிய இது பார்த்திங்கன்னா இதில் அது மாதிரி இதில் ஒரு உவமை அணியையும் கையாண்டிருக்கின்றார் என்பதை சொல்லப்படுகின்றது. நாங்கள் காணக்கூடியதாக வாழ்வழி என்ன என்று சொல்லப்படும் வாழ் போன்ற வழி. சரி என்று இதில் பார்த்துருக்கக்கூடிய அவசியம் இதுதான். இதனுடைய வரக்கூடிய கேள்விகளும் அதில் வரக்கூடிய அரும்பதங்களும் பார்த்தோம். இதில் வரக்கூடிய கேள்விகளை பொறுத்தவரை என்னது, ஒன்று தலைவியினுடைய வர்ணனை, மற்றது தலைவியிடமென தலைவிக்கு பொருத்தமானவன் தான் தான் என்று சொல்லி தன்னுடைய காதல் எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மையை காணப்படுகின்றது. மற்றது இந்த பெண் விடுதலை சார்ந்த சிந்தனையாக என்னது, பெண்ணை பொருத்தமான ஒருவரிடம் பெற்றுக்கொடுங்கள் என்று சொல்லி பெற்றோருக்கு ஒரு செய்தியை சொல்வதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடலின் ஊடாக. சரி, இனி அடுத்த பாட்டை பார்ப்போம். மூன்றாவது, மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோருக்கும் தேடு அரு நல் ரத்தினம் போல் தெரிவையரை சேர்த்துவரோ, பீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் ஜாம் வீடுவரை வேட்புமோ விளம்பாய் பசுங்கிளியே, விரும்புமோ சந்நியாசம் விளம்பாய் பசுங்கிளியே. சரியா. பிறகு மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோருக்கும் தேடரு நல் ரத்தினம் போற் தெரிவையரை சேர்த்து வரோ, பீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபர் ஜாம் வீடுவரை வேட்போமே விளம்பாய் பசுங்கிளியே, விரும்புமோ சந்நியாசம் விளம்பாய் பசுங்கிளியே. மூடருக்கும் என்றால் முட்டாளுக்கும், பேதையர் என்ன பேதையருக்கும் என்ன பேதையர்
பேடர் என்றால் பேதமை உடையவர்களுக்கும், முதியோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், மெலியோர் சொன்னால் எளியோர் என்று சொல்லப்படுகின்ற எளியோருக்கும், தேடுவதற்கு அருமையான நல் ரத்தினம் போன்ற அறியவரே. தேடுவதற்கு என்ன அரிதான ரத்தினம் போன்ற தெரிவின பெண்களை இப்படியானவர்களுக்கு சேர்த்து வைப்பாரோ, பொருத்தமிட்டு சேர்த்து வைப்பாரோ. பெருமையுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும், பெருமையுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் பெற்ற வாலிபன் ஜான் வேடுவரை விரும்புவோமோ. என்ன அது வேடுவர் நமக்கு பொருத்தமற்ற ஒருவரை நாம் விரும்புவோமோ. விளம்பாய் பசுங்கிளியே, நீ சொல்வாய் பச்சை கிளியே, விரும்புமோ சந்நியாசம் விளம்பாய். என்ன அப்படி விரும்பாவிட்டால், என்ன அப்படி பொருத்தமில்லாத ஒரு பொருத்தமானவள் என்னை அடையா விட்டால் சந்நியாசம் விளம்பாய் பசுங்க. நிச்சயம் நான் சந்நியாசமாகத்தான் சந்நியாசியாய் போவேன். விளம்பாய் பசுங்கிளியே, இதை நீ அவளிடம் சொல்லுவாய் பச்சை கிளியே என்கின்றார் என்றால் சொல்லப்பட்ட. அதாவது தேடுவதற்கு அரிதான ரத்தினம் போன்ற என்ன கிடைப்பதற்கு அரிதான அந்த ரத்தினம் போன்ற சகல நலங்களும் அந்த ரத்தினம் போன்ற சகல நலங்களும் பொருந்திய அந்த பெண்ணை என்ன முட்டாளுக்கும் என்ன பேதமை உடையவர்களுக்கும் என்ன அறிவற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் மெலியோருக்கும் எளியவர்களுக்கும் அவருக்கு பொருத்தமில்லாத என்ற இப்படி பொருத்தமில்லாதவர்களுக்கும் சேர்த்து இவர்களுடன் அவர்களை சேர்த்து வைப்பார்களோ. பீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபஜா என்ன சகல நலங்களும் பொருந்திய கல்வியை பெற்றிருக்கின்ற வாலிபர்கள் நாம் என்ன வேடுவரை என்ன வேட்போமோ. அப்படிப்பட்ட நாம் வேடுவர் சொல்ல எமக்கு பொருத்தமில்லாத பெண்ணை விரும்புவோமோ. சொல்வாய் பச்சை கிளியே விளம்பை, நீ கூறுவாய் பச்சை கிளியே. அப்படி அவள் என்னை விரும்பாவிட்டால் நாம் சந்நியாசந்தான் சேர்வேன் என்ன போவேன் என்பதை அவளிடம் சொல்வாய் பச்சை கிளியே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், கிளியிடம் என்ன சொல்லுகின்றார். நான் சொல்லுகின்ற அந்த செய்தியை கொண்டே அவரிடம் சொல்வாயாக என்று. சரிதான் பங்களை பேர் தத்தைப்படி தூது என்ற இந்த பாடத்தில் 3 பாடல், அதன் பொருள், அதில் வரக்கூடிய வினாக்கள், அதுக்குரியபடியே என்ன வரும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். சரியா, மிச்சத்தை அடுத்தப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.